இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட்ல பார்த்தோம்னா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா வந்து போன வாரம் எந்த எவிக்ஷனுமே கிடையாது. அதனால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்க தான் போகுது. ஆனா அந்த யார் வந்து 2 பேர் அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் சர்ப்ரைஸாவே இருக்குது. இந்த டபுள் எவிக்ஷன்ல பார்த்தோம்னா விஜய் பார்வதியும் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் வந்திருக்கு. ஆனா பிக் பாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 நாள் ஆக போகுது. இந்த 60 நாளுமே பார்த்தோம்னா கண்டென்ட் கொடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி மட்டும்தான். என்னதான் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து சுவாரஸ்யமே இல்லாம போனாலும் விஜய் பார்வதியால மட்டும்தான் அந்த சீசனே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் டிவி ஒவ்வொரு நாளுமே 3ல இருந்து 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த ப்ரோமோல பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து விஜய் பார்வதி கண்டிப்பா இருப்பாங்க. அதனால இந்த விஜய் பார்வதி வந்து எடுத்துட்டாங்கன்னா இந்த ஷோவே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஓட்டிங்கோட முடிவுல பார்த்தோம்னா விஜய் பார்வதி டாப் 5ல தான் இருக்கிறாங்க. என்னதான் விஜய் பார்வதி கண்டென்ட் கொடுத்தாலுமே பார்த்தோம்னா விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் மதிக்கிறதே இல்ல. இந்த வாரம் பார்த்தோம்னா லிவிங் ஏரியால வந்து விஜய் பார்வதி கமருதீன் எஃப்ஜே இவங்க எல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா விஜய் பார்வதி அதை கண்டுக்காம சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால கூட வந்து பிக் பாஸ் டீம் வந்து விஜய் பார்வதியை வந்து எவிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல வந்து 2வது வாரமே ஆதிரையை தூக்குனாங்க, அப்புறம் திவாகர் தூக்குனாங்க. அதனால விஜய் பார்வதி வந்து எவிட் பண்ணாலுமே பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்கவே இருக்காது. சப்போஸ் இந்த வாரம் வந்து பார்வதி எவிட் ஆகிட்டாங்கன்னா இந்த கேம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ல கமெண்ட் பண்ணுங்க.